அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான நண்பர்களே, இந்த மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் என்பது மக்கள் இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே உயிர் வாழ வேண்டும், விலங்குகளால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் தினம் தினம் சந்திக்க நேரிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதுக்கெல்லாம் போராட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாட்டுக்கு ஒரு போராட்டம், நாய்க்கு ஒரு போராட்டம், பன்றிகளுக்கு ஒரு போராட்டம், எதெல்லாம் அதிகமாகிக் கொண்டு மனிதர் இந்த உலகத்திலே, மனிதன் இந்த பூமியிலே வாழ்வது சிரமம், கடினம் என்கின்ற அடிப்படையில் அரசாங்கத்துடைய அலட்சியத்தினால், மெத்தின போக்கினால் சிறப்பான நகராட்சி, சிறப்பான மாவட்டம் என்று பேசக்கூடிய நாம் எத்துணை உயிர்கள் இன்றைக்கு மாட்டினால் பறிப்போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் உயிர் விபத்து, ஒரு பக்கம் உயிர் பறி போகுது, இன்னொரு பக்கம் அந்த விபத்தினால ஏற்பட்டு இன்றளவும் சிகிச்சையில இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல பேர். ஒரு மாட்டை கட்டுப்படுத்த முடியல, தெருக்கல்ல மேயக்கூடிய நாய்களை கட்டுப்படுத்த முடியல, பன்றிகளை கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் என்னத்துக்கு நகராட்சி வச்சிருக்கீங்க நீங்க? எத்தனை போராட்டங்களை தான் நாம் முன்னெடுத்து நடத்துவது, எவ்வளவு விபத்துகளை தான் நாம் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருப்பது, எத்தனை வாட்டி தான் மனுக்களை உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ மனிதனுடைய உயிர் என்பது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மனிதன் விபத்தினால் ஏற்பட்டு, விபத்தினால பாதிக்கப்பட்டு, அவனுடைய பொருளாதாரம் நசுக்கப்பட்டு அவன் எந்த நிலைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை என்கின்ற அடிப்படையில் அலட்சியமாக இந்த அரசாங்கம் செயல்படும் என்று சொன்னால், அரசாங்கத்திற்கு புரியக்கூடிய வகையில எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமாக இருக்கும். ஏதோ கண் துடைப்புக்காக வேண்டி இந்த போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு போஸ்டர் விட்டா உடனே 2 தினத்துக்கு முன்னாடி நகராட்சி சார்பாக கொண்டு வந்து ஒரு 4 வாகனத்தை நிறுத்தி மாட்டை ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு நடந்துச்சு. எத்தனை மாடு பிடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு சிலர் சொல்றாங்க 8 மாடு, நகராட்சி உள்ளங்க போய் பார்த்தா அங்க 5 மாடு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 3 மாடு எங்க போச்சுன்னு தெரியாது. என்னைக்கு ஆக்ஷன்ல இவங்க இறங்குறானோ அன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க, முன்கூட்டியே மாடுகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு தகவல் சென்று விடுதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, உடனே மாடை பிடிச்சி அவங்க பாதுகாப்பா வச்சிடறாங்க. அன்னைக்கு இவங்க தேடி தேடி அலைகிறாங்க. நீங்க நாகப்பட்டினத்துல இருந்து நாகூர் வர வரைக்கும் கூடிய மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்கும். என்னைக்கு இவங்க ஆக்ஷன்ல இறங்குனாங்களோ அன்னைக்கு வெறும் 8 மாடு தான் இருந்துச்சு. இதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம். அப்ப என்ன, நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு செட்டிங், அதாவது நான் பிடிக்கிற மாதிரி பிடிப்பேன், நான் விடுற மாதிரி விட்டுருவேன். அதனால நமக்குள்ள என்ன செய்யலாம், இவங்க ஒரு போராட்டம் என்கிற அடிப்படையில கத்துவாங்க, இங்க அதுக்கப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்கிற ஒரு அலட்சியம் தானே உங்களுக்கு. அப்ப மனிதர்களுடைய உயிர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்ப இது இப்படியே பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னாக்கா அப்ப என்னதான் பண்றது? இதுக்கு என்ன முடிவு காலம்? ஒரு அபராதம் விதிக்கிறீங்களா? உங்களுக்கு அண்டை மாநிலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யறாரு சொன்னாக்கா அபராதம் விதிக்கிறாரு, கைது நடவடிக்கை பண்றாரு. இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் போராட்டம் நடத்துவாங்க. ஏதாவது ஒரு அறிவிப்பு நீங்க செய்றீங்களா? அதை தடுக்கிறதுக்கு உண்டான ஏதாவது முயற்சிகள் நீங்க பண்றீங்களா? ஏன் இந்த அலட்சியம் உங்களிடத்தில் இருக்கிறது? இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான். இது மறுபடியும் இதே நிலை தொடரும் என்று சொன்னால் இன்னும் வீரியமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க நேரும். ஏன்னா பொதுமக்கள் எல்லாரும் தான் பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள் என்கிற அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். மாட்டுக்கு லோன் கொடுக்குறீங்க. நாகை மாவட்டத்தில் எத்தனை மாடு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? அந்த ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா? மாட்டுடைய உரிமையாளர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? எத்தனை மாடு இருக்குதுன்னு தெரியாது, யார் உரிமையாளர்னு தெரியாது. வெற்றின போக்கோட ரோட்ல படுத்து கிடக்குது. சாலையில இரவு நேரத்தில் எத்தனை விபத்துகள் ஏற்படுகிறது. அப்பாவி மனிதனுடைய உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. அவ்வளவு அலட்சியமா உங்களுடைய மாவட்ட நிர்வாகத்திற்கு. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மிகப்பெரிய அடிப்படையில இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இது போன்ற நிகழ்வு வருங்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்காக வேண்டி மாவட்ட நிர்வாகமும் நகராட்சியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். நன்றி.